ரெண்டு பேரும் கேமரா பாருங்க. அப்படியே அங்க பாருங்க. அப்படியே இந்த ஆக்ஷன் இருக்கு. அதான் க்ளோஸ் இருந்துச்சு அடிக்கும். இன்னும் க்ளோஸ். ஜான், என்ன ஜான் உன் கதை? மன வருத்தமா இருப்பான்னு. ஏய் நீ வந்து மன வருத்தமா இருக்குதுன்னா சொல்லு ஆன்சர் சொல்லு. ஒரு தாத்தா உட்காந்துருக்காரான், அங்க இருந்து ஒரு குதிரை வந்து கடிச்சிட்டு போயிட்டான் அந்த தாத்தாவை. ஏன் சொல்லிட்டான், பாஸ் கொடுத்துரு. ஏன்னா Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழ்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கிற எங்களோட இந்த காஸ்டியூம் அண்ட் இந்த ஃபேஸ் கிட்ட வந்து வேற மாதிரி மாற்ற போகிறோம். என்னடா புரியாமல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்னதாக என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கானுங்க, என் தம்பிங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நல்ல க்ளோஸு. ஸோ அவனுங்க வந்து ஆனால் நான் வந்து உங்களை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இந்த vlog ஃபுல்லாக செம ஃபன்னாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அருணோட கேரக்டர் மாதிரியே தான், கொஞ்சம் ஃபன்னாக கிரிஞ்சாக நல்லா இந்த vlog பயங்கரமாக ஃபன்னாக போகும். அது மட்டும் உண்மை. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டில் என்னென்ன ஃபன் நடக்குது இதெல்லாமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். திவ்யா வந்து ட்ரெஸ் தேடிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல. அவங்க ட்ரெஸ் பாருங்க குமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மடிக்கவே டைம் இல்லை, என்ன பண்றது. ஸோ இப்போ நம்ம அடுத்து அருண் வந்து சட்டை போடாமல் இருக்காரு, இல்லைன்னா அருணை காட்டிடலாம். வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அவன் பேர் ரெட்டு, இவன் பேர் வந்து ஸ்பைஸு. கரெக்டாடா பேரு ஸ்பைஸ். ஓகே, இந்த மாடிக்கு லைன் கொண்டு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா நான் கிளம்பிட்டேன், என்னடா இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு பார்க்காதீங்க. எங்ககிட்ட ரெட்டு இல்லை, அதனால வேற வழி இல்லாமல் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து திவ்யா வந்து வெஸ்டர்ன் கேர்ள் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, நீ எங்கே என்னை வெஸ்டர்ன் வாங்க விட்றேன், வெஸ்டர்னையும் வாங்க விட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ட்ரெஸ் தான் வெஸ்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா கிட்ட வெஸ்டர்ன் இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா நான் முதல்ல 9 வருஷமாக பழகினது எல்லாமே வெஸ்டர்ன் திவ்யாவாக தான் பார்த்தேன். என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக மாறிட்டாங்க. நானாக மாற்றலைங்க, அவங்களா தான் மாறிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யா வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ அவள் ரெட்டு போடுறதுனால நான் இந்த ரெட்டு லைட் கலரில் ரெட்டு போட்டிருக்கேன், மேட்ச் பண்ணுற மாதிரி. இது வந்து ரெகுலர் யூஸ் டிஷர்ட். ஆனால் இது ஸோ கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி போடணும், ஏன்னா ரெட் கலர் ஷர்ட் இல்லை. ஸோ அதனால் அது மேட்ச் பண்ணுற மாதிரி போடணுமேனு சொல்லிட்டு தான் இந்த டிஷர்ட் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஃபோட்டோ ஷூட் எப்படி வர போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பசங்களாம் மேலே எல்லாம் லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோ பாருங்க. சண்டை கட்டிக்கிட்டு இருக்கான், இப்படிதான் போயிட்டு இருக்கு. குடும்பம் பண்ண முடியல. ஏய், அதை அவுத்து விடுன்னு என் உயிரை வாங்கி கிடக்கான் கைஸ். வியா அவுட்லுக் காட்டு, திரும்புங்க, அப்படி காட்டுங்க. இதுதான் வியோட அவுட்லுக். ஆமாம், நான் இப்போ லாங்காக காட்டுறேன், அதனால கொஞ்சம் ஒரு மாறு இருப்பா. நான் ஜூமில் ஒரு வாட்டி காட்டுறேன். அது வியாவோட அவுட்லுக் பேய் மாதிரி இருக்குல்ல, பேய் மாரி என்ன கொடுமை சரவணனது. ஆமா, ஸோ இதுதான் திவ்யாவோட அவுட்லுக். கிளம்பிட்டா மேலே போய் ஷூட்டிங் எடுக்க முடியும். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் என்ன உட்காந்துட்டானே. ஐயோ, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். டேய் ஜான், என்ன ஜான் நீ? கேமராமேன் இவருதானா? கேமரா இன்ட்ரோ கொடுக்குறது, ஹாய் சொல்றது இவருதான் கேமரா. இவர்தான் ஸ்டோரி பண்ணுனாரு. இவரா ஜான்? என்ன ஜான் ஆச்சு? மனநலம் ரொம்ப மென்டல்
டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. நீ இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா ப்ரோ? காசு சம்பாதிக்கலாம், சுயமரியாதையை விட்டு சம்பாதிக்கணும், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்லை. நாளைக்கே எல்லாத்துக்கும் ஜான் மனநலம் என்ன கேமராமேன் அப்படியா? சூப்பர் ரோஸ். பார்த்தா அந்த முகத்துல அந்த அமைப்பு இருக்கு, முகத்திலே இந்த அமைப்பு இருக்கு, இந்த முக அமைப்பு இருக்கு பேரு. இவர் எடிட்டராங்க அப்படியா? தெரியுது, எல்லாரும் மூஞ்சிலும் இது தெரியுதுடா. கேமராமேனே தெரியுது. ரெடி அடியா பட்டன் அடிப்பா. ஒளி தெரியுது, அது எடிட்டர் ஒளி, எடிட்டர் ஒளி. என்னாச்சுடா இவனுக்கு? என்னடா இப்படி உட்காந்துட்டானே இவன்? ராடா இங்கிருந்து இது வரையும் வச்சுக்கிறான். சரி மடக்க முடியாதுல்ல, அது சொல்லலாம்ல. இந்த தழும்பு தெரியுது. ஆமாண்ணா, ஆபரேஷன் தான் இதெல்லாம். இது எல்லாமே என்ன தழும்பு? வீரத்தழும்பு. வீரத்தழும்புனா சொல்லுங்க ஜான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பீப் போட்டுக்கலாம். ஆமா, பீப் போட்டுக்கலாம். இந்த டீம்ல இவன் என்னடா இவன்? என்ன கதை இவன்? யாருன்னே சொல்லுப்பா. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. நீதான் ரெண்டு கயிறு, நீதான் ரெண்டு கயிறு, ட்ரெஸ் இதெல்லாம் க்ளீன் பண்றேன். கிளீனர், பஸ்ஸுக்கு கிளீனர் இருப்பாங்க. சரி ஷூட் போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கலக்குமே இல்லமா? இது கீழே விடாதா? இதுனா அப்படியேவா? போஸ் சொல்றாங்க. வயிறுகளை வாரமாக அகட்டும். லைட்டு அந்த லைட்டு சும்மா போட்டு விடு. சும்மா போட்டு விட்டு எதனா தெரியும்ல. சும்மா போட்டு விடு. சும்மா போட்டு லைட்ல எல்லாம் லைட் போட்டு விட்டு எனக்கு எதுக்கு? ஏய் ஐபோன்ல தெரியாம எப்படா இருக்கும்? ஆமா என்னாச்சுடா? இந்த கேமரா வருவா. ஏய் அருண் கீழே பார்த்து தடுக்கி. நான் பாத்துக்கிறேன். போஸ் அடிங்க. போஸ் சொல்றேன். அருண் இதெல்லாம் கேட்ச் பண்ணி கலக்குவேன் கட்டாங்க. கண்டிப்பா அங்க பாக்க சொல்லுங்க ஏதாச்சும் கருத்து ஏதாச்சும். காக்கா கருப்பு ரெண்டு கலர் போட்டுருக்காங்க. கண்ணு கூசலையா அவங்களுக்குலாம்? அடிக்கல பட்டுன்னு எத்தனை அடியை போட்டு அரக்கவா? லைட் ஸ்மூத்தா விடுதா? ஸ்மூத்தா வருது. பாரத் காளியின் லீலைகள். ஜூம் பண்ணு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. காத்தடியில வெயில் அடிக்குது. ஜான் என்ன ஜான் உன் கதை? மன வருத்தமா இருப்பாங்க. ஏய் நீ வந்து ஜான் மன வருத்தமா இருக்குதுன்னா தெரியல. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு திருப்பி வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் ஜப்பு ஜப்புன்னு. ஓகே ஏன் ஜான்?
ஜான் ஜான் இல்ல பயப்படாத சத்தியமா அண்ணன் கட் பண்ணிடுவான். அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லு. 2 வைஃப் எல்லாம் போட்டு ரெஃபரன்ஸ் பாக்குறதுல வயசுக்கு 2 வைஃப் பார்த்து கட் பண்றது. நீ போ அவன் போ சார்ஜிங் லைட் ஆவனா இது பேட்டரியா இது சார்ஜ் பண்ணி நம்ம தான் இங்க எடுத்து வந்ததா நம்மளது தான் கீழ இருந்து எடுத்துட்டு வந்தனே. ஓகே 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 இது தேவைப்படுமா இந்த கலர் என்னடா மாத்தணும்? ஒயிட் ப்ரோ நாங்கெல்லாம் பாரத் காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ். இவர் வந்து எக்ஸாமே என்கிட்ட கொடுத்தவரு. அவர் எதுக்கு 2 பேரும் வந்தாங்கன்னு தெரியல. இவன் ஏதோ படிப்பான். ஃபயர் மட்டும் தான் ஆகும். லைட் வீடியோ தனியா இருக்கு. அது ரொம்ப சாஃப்ட்டா வெட்டிங் இந்த லைட் இருக்குல்ல பின்னாடி கப்பிள்ஸ் நிக்கிறாங்க பின்னாடி ஹார்ட் மாதிரி பண்றாங்க ஆனா அதுவும் பண்ணலாம். அது பண்ணல அது ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே ரெட் பண்ணுவான். என்ன நினைச்சீங்க பாரு ட்ரைபாட் ரெட்டா எரிரவன் பாரு. ட்ரைபாட் தான் இருக்குதா? எரிரவன் பாரு. ட்ரைபாட் தான் இருக்குதுடா. ரவி பா ஜானி ஆமா ஜானுக்கு இப்பதான் வேலை வருது. ஜான் இப்பதான் நான் வந்து வராரு. ஜானுக்கு ஏதோ மன வருத்தமா இருக்கா என்னன்னு கேட்டு முடிச்சு விடுங்க. அவருக்கு பசிக்குதான் எல்லாருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா தான் தோசை ஊத்தி தாரா சாப்பிடுங்க. நூடுல்ஸ் செஞ்சு தர வேண்டியதான். தோசை பிரச்சனை மரியாதை சாப்பிட்டு தான் போகணும் சொல்லிட்டேன். ஐயோ லைட்டா கோசா வாங்க கொஞ்சம். நான் லைட் பார்க்கணுமா? லைட் பாருங்க. லைட்டா பார்க்க கூடாது, லைட்டா பார்க்கணும். இது என்ன பூசிட்டியா? கல்யாணம் பூசிட்டு இருக்காமா? அவசரப்படாத. கல்யாணம் பூசிட்டு இருக்காங்க. ரெட் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். ரெட்டே வரல ஜான். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல க்ளோஸ் இன்னும் க்ளோஸ் வா. க்ளோஸ்மா? ஆ ஓகே ஓகே சூப்பர். இன்னும் க்ளோஸ் வா. இது மேல மூஞ்சி இல்லாம பின்னாடி தான் போணும். பின்னாடி வரண்டா விழுந்துறாரு. போஸ்ட் எதனா பாறா வந்துல கை சும்மா தான் நிக்கறேன். கால் லைட் இன்னும் லைட்டா கொஞ்சம் அந்த இன்னொரு லைட் எடுத்து பாரு. ரெட் வச்சு இந்த ரெட் லைட் அப்படிலாம் சொல்லுமா கையில எடுக்கறான். ஏய் ஒரு வாட்டி இது காட்டு. எனக்கா வந்து ஒரு பண்ணு மட்டும் ஒரு சொல்றான். ஏய் நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். காண்டா இருக்காது. அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு என்னடா எடுத்து வர சொன்ன? சக்கரட்ட போட்டோ அந்த ஸ்டாம்ப் ரெடி பண்ணியா? டிகிரி சர்டிபிகேட் வாங்குறது சக்கரட்ட. அவன் 2 வாட்டி சொல்லிட்டான். டேய் சக்கரட்ட 2 போட்டோ சக்கரட்ட ரெடி பண்ணிட்டான். சக்கரட்டை எடுத்துன்னு போகணும் போலன்னு சொல்லிட்டு சக்கரட்டை போன் ரெடி சக்கரட்டை ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே கட்சிச்சு ஷாம்பு மட்டும் தான் கிடைக்கல. எங்க போய் ஷாம்பு வாங்குறதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒரு புத்திசாலித்தனம். ரேஷன் கடை சக்கரை ரெடி பண்ணேன். ஆனா ஸ்டாம்பு தான் எங்க வாங்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டான். ஃபைஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பண்றான். ஆர்கனைசேஷன் எல்லாரையும் ஆர்கனைசேஷன் பண்றான். லைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. கொஞ்சம் நித்தி டவுன் பண்றா. கொஞ்சம் கிட்ட போயிட்டு முடியெல்லாம் பறக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஏண்டா முடி லைட்டா ஆட்டி விடுவா போயிட்டு ஆட்டி விடுவா ஊதாவா போய் லைட்டா ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்களா? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஆமா 2 எல்லாருமே லைட் மேன் டப்பா டப்பா பேக்ரவுண்ட் கவர் ஆகாதாடா? ஒரு 10 போஸ் பக்காவாடு நச்சுன்னு 4 போட்டோ. 2 பேர் கேமரா பாருங்க. அப்படியே அங்க பாருங்க. அப்படியே இந்த ஆக்ஷன் இருக்கு. அத க்ளோஸ் இருந்துச்சு அடிக்கும். இன்னும் க்ளோஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். படிச்சிருக்கீங்க சொல்லிட்டான். சரியா அடிக்கிறியா? நெத்தி அடியா? ஒரு கேமரா தான் இருக்குது. எடுக்க முடியல. ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்க. XX ஜாலிஸ் அது மாத்திட்டேன். கால் பாஷ் விழுப்புரத்துல வேற மாதிரி ஒண்ணு.
காரைக்கால் பாஷை, விழுப்புரம் பாஷை, தஞ்சாவூர் பாஷை, ஆந்திரா பாஷை. இது ஆந்திராலாம் பக்கா வரும். போஸ் எப்படி கிஸ் அடிக்கிறான். ஆந்திரா போஸ். ஓகே ஓகே ஓகே. அது கொஞ்சம் ட்ரெயின் பண்ணப்பா. வெயிட் பண்ணு. நீ வந்து ஆர்கனைசேஷன் பண்ணு. ஆமா நீ தான் என்னோட பிரீடு. பிரீடா? அவனுக்கு ஒரு மாதிரி பிடிப்பாத. நீங்க வந்து கேமரா இந்த பக்கம் பார்க்கணும். நீங்க வந்து ஃபுல்லா அவங்க நினைக்கணும். புரியுதா? ஏய் ஜான வச்சு பண்ற ஃபீல் வரும். நீங்க வந்து கேமரா பார்க்கணும். ஓகே அக்கா நீங்க தலையை ஸ்ட்ரைட் அது வை கரெக்டா பாரு. ஓகேவானு? ஏய் ஃபைஸே லாஸ்ட் போடுங்க. ஃபைஸே ஜான வச்சு ட்ரை பண்றா. ஃபீல் நல்லா வரும் உனக்கு. க்ளோஸா வரும். கண் நோஸ் வந்து இந்த இங்க வருதுல்ல? ஆமா கண்ணை கவர் பண்ணு. அக்யூரேட்டா கூட கொஞ்சம் பாத்து. நான் அக்யூரேட்டா கொடுத்தா ஓகே. அது என்னடா ரெட் கலர் லைட் அடிக்குறாங்க. ரெடி. ஓகே ஓகே ஸ்மைல். எப்பா லைட் ஹேண்ட் எதுல இருக்கு? லைட் கொஞ்சம் கொடு. ஆஃப் பண்ணிடலா? சரி ஓகே லைட் ஆன். ஓகே ஜானுக்கு வேலை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். கரெக்டா நீ க்ளோஸ் போ. இந்த கை மேல வரணும்ல. கரெக்டா நீ போய் போ அக்யூரேட்டா பண்ணு. ரோசஸ் சொல்லி தர பேச்சு. என்னது அக்யூரேட்டா வரணுமா? என்னது? ரெடி ஓகே ரெடி. தேவையில்லாத பேசினது டைம் வேஸ்ட். மறைமுகமா கூட சொல்லுடா. ஸ்மைல இருக்கணும்ண்ணா மேட்ரா தான். வெயிட் பண்ணுங்க அப்படியே ஹோல்ட் பண்ணு. ஃபுல் லைட்ல லைட் சென்டரா தரும். சென்டரா பேசாதீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அம்மா பண்ணுங்க. ஓகே என்ன ஜான் பாக்குற? கரெக்டாக தான் பாக்குறேன்ப்பா. வந்துட்டுமா சூப்பரா பிடிச்சிட்டான்டா. இது அவங்க பிடிச்சிட்டான். நான் உனக்கு டாடி இல்ல, நம்மளுக்கு டாடி நானே போட்டோ எடுக்கலாம். அவன் வீடியோ இருக்குது நானு. சொல்லுங்க. விளாக் இருக்குது நானு. அதுயா நெக்ஸ்ட் டக்கு இந்த மாதிரி சரியா கூடாதுப்பா. ஜான் அக்லி போஸ்ட்னா என்ன சொல்லு? போட்டோகிராஃபி அவ்வளவுதான். விட்டு தெரியல. ஜான் பிளேட் வச்சிருக்கான். நான் தூக்குறேன். வீடியோ எடுக்கிறாங்களே. பாத்தீங்களா அவன டம்பிள்ஸ் எல்லாம் அடிமா பல்கா. இல்ல வீடியோ எடுக்கிறாங்களே. நான் எடுத்தேன்ப்பா. நானும் வேலை செய்யறேன். மாடி போயிட்டு தானே ஒன்ஸா பண்ணிட்டு வாட்ஸ்அப் போதும். பால அரிச்சு ஃபேஸ் ஏன் பிடிச்சி இழுக்குதா ஜான் பிடிச்சி இழுக்குதல்லாம். காலேஜ் உடம்பு போயிடுச்சு. லைட் வந்து ரைட் டு லெஃப்ட். புடிமாத இருமா. என்னமா நீங்க சென்டரா கொடுங்க. லைட் வெளியே எடுத்துறாங்க. உரசுற மாதிரி ஃபீல் ஆகும். க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் வந்து வெயிட் பண்ணு ஹோல்ட் பண்ணு. ஹோல்ட் பண்ணுங்க. அப்படியே ஹோல்ட். ஹாப்பியா சூப்பர். நீ ரொம்ப இங்கிலீஷ் பேசுற பயமாது. கம்ப்ளைண்டா போஸ்ட் முடி. சரிங்க வெயிட் பண்ணு. லாஸ்ட் இங்கிலீஷ் தான் பேசி தள்ளுறாங்க. ஓகே கட்டை எடிட் பண்ணாதான் மேட்டரே இருக்குது. மேட்டர் அப்புறம் பாருங்க. காலேஜ் வாசல்ல வருண் போன விடு. காலேஜ் வாசல்ல அது கூட ஏதோ நோட்டீஸ் எழுத சொன்னாங்களே இங்கிலீஷ்ல.
இது வந்து நீங்க இப்படி இருக்கணும்ல லைட்டா தான் இருக்கும் ஃபுல்லா திரும்பிதான். நான் இதை செய்ய மாட்டேன், லேட்டா வர மாட்டேன்னு இங்கிலீஷ்ல எழுதிட்டான். பெட்டரே வேணாம். நான் ஏன் நின்னுக்கிறேன்னு இந்த பக்கம் தெரியல. பாரு இப்படி கரெக்டா இங்க வா, என் பக்கத்துல வா, நான் நின்றா எனக்கு தெரியும். புரியுதா? நீங்க வந்து லைட் முட்டுறோம் அதே மாதிரி நீங்க நிக்காதீங்க. ஓகே எக்காத நீ நீங்க ரெடி ரெடி ரெடி. ஓகே 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 ஓகே. போன் எங்க லைட் க்ளோஸ் பண்ணு. லைட்ல வயசு ஓடி ஓடி வேலை பாக்குறானே. போடுவாங்கன்ட்டு இந்த வேலை சீசனுங்கிற எல்லாம் சொல்லியே கொடுக்க மாட்டான் யாருக்குமே. என்னது கை அப்படிதான் இருக்காங்க. ஆமா 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 ஆமா. அல்ல கை கட் ஆயிடும்பா. அப்படியே இருக்குது. ரொம்ப தெரியுதா? இல்ல கட்டா இருக்குது. நீங்க லைட்டா டவுன் பண்ண முடியுமா? நீங்க நீங்க இல்ல இல்ல விக்கி தான் பார்க்கணுங்க. சரி ஓகே. ஓசியா மாத்திட்டேன். சரி ஓகே மாத்த. எப்படி நிக்கணும் பைஸ்? இது கேஷுவலா தான். காலால நிக்கணும். யாராவது சரிங்க. ரொம்ப மோசமான ஜோக் போறேன். ஜான் நீங்க வாயா ஒன்று கேட்கணும். ஜான் ஒன்று கேட்கணும். கேட்கடா யானை மாதிரியா இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும். என்ன சொல்லு? ஓகே ஓகே. யானை மாதிரியா இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும். சொல்லு பாப்போம் முடிஞ்சா. திறமை இருக்கா? ஆஹா சொல்லு ஜான். பண்ணியா? பண்ணியா? ஆமா ரெடி ரெடி ரெடி. நீ என்னமோ பண்ணுறான் வீட்டுக்கு முடியா தூக்கி போடுது. ஜானி வா, நீ வீடியோ எடு. முடி தூக்கி போடுவோம். அருணே ஃப்ரேம் வைக்க தெரியல உனக்கு. போ நான் தான் எத்துங்க நடக்கிற எவ்வளோ நாள் தெரியல. ஏய் அப்படி பிடிக்காதடா. இருடா. ஏன் நைட் பண்ணாதடா அருணே. இப்படிதானே படி பண்ணாத கேஸ் மாதிரி போட்டு அரே பிடிச்சி. அவ்வளோதான். உப்பு போடுவாங்க. ஏய் ஃபுல்லா ஒரே ஏய் முடிய கல்ச்சர் போல இதே நீ ஃபுல்லா போடுறா. அதெல்லாம் ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்து தூக்கி போச்சு. ஆமா போ. ஏய் ஃபுல்லா போடுறா. இங்க இருந்து எடுத்துட்டு போணும். இது மட்டும் தான் வரணும். வாரானுங்க தெரியும். ஸ்பைஸ் நான் எடுத்து கரெக்ட்டா. ஓகே. ஸ்பைஸ் லைட்டா க்ளோஸ் லைட்டா டச் பண்ணால. இல்லம்மா போட்டோ காமி. லைட்டா போன் அக்கிட்டா லைட்டா டச் பண்ணா சொன்னேன். ஓகேடா. நீங்க அக்கா பாருங்க. ஏன்டா திராவுற? அவ சும்மா இப்ப ஃபிலிம் ஓட்டுறத பாத்துக்கிறியா? சொல்றா விடுறேன். இப்ப விடுறா பாப்பா. ஏய் ஏய் சூப்பர் எக்ஸாக்ட்லி. ஸ்டார்டினரி. ஏய் சொல்லி தோடா விடுறா. சரி ஒன்ஸ் மோர் இன்னொரு அடி. சொல்லி தோடா சொன்னாடா தெரியும். அதுக்கு அப்ப கண்டினியூ சரிடா. ஆமா அதுல ஃபிளாஷ் அடிக்குது. கரெக்ட்டா பத்தவா விடு. மஜா விடுமா. உரா அருணே. இப்ப விடுறா. ஓகே ஓகே ஓகே. ஓகே வாமா. ரிசல்ட் பாருங்க. ஓகே ஐ படத்துல இருந்து வர அந்த பாட்டு போடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். அருணே ஏய் அந்த யானை கதை கேட்டியா? நீ யானை கதை பூனை கதைலாம் டைம்ல பேச முடியாது. சொல்றா ஜான். அது என்ன யானைன்னு சொல்லு ஜான். பாக்கலையா நீ? வா. ஃபுல் காத்தடிக்கிற மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓகேடா. டென்ஷனா பாக்கலாம் போலாம். பரவாயில்லப்பா சூப்பரா தான் இருக்கு. என்னவா இதை விட இது பக்கத்துல ஏதோ பேய் வந்து நிக்கிற மாதிரி இருக்கான். டிஃபரெண்டா தான் இருக்கு. என்ன பார்த்தா பேய் மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கிறேன். தாத்தா ஓட்டிக்கு சொல்லு. இங்கடா டிக்கெட் வாங்க வாடா. ஏய் ஓட்டிக்கு ஆத்தா காட்டி. ஆமா ஆமா. ஏய் அந்த யானை சொல்றா ஜான். இன்னொரு முறை கேளு. யானை மாதிரி இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும். யானை மாதிரி இருக்கும் ஆனா குட்டியா இருக்கும். போன் கொடுத்தோம். அவன்கிட்ட போன் யாருக்கு தெரியும்? சொல்லு ஜான். இவ்வளவு நேரம் நீயே சொல்றப்பா. குட்டி யானை. நிறுத்துங்களேன்டா. ஏய் இந்த மாதிரி சிரிப்பு இந்த லோலாய் பண்ற வேலைலாம் வச்சு வாங்க. சரி இன்னொன்னு கேக்கட்டா? கேளுமா. கொக்கு ஏன் ஒத்த கால்ல நிக்குது சொல்லு? ஏய் போடா கீழ வாங்கி போடா. சொல்றா ஜான். சொல்லு ஜான். ஜான் 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 சொல்லு. யான் சொல்லு. காலேஜ் படிச்சா இல்ல? ஏய் சொல்றா. உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் உனக்கு தெரியுமா தெரியாதா? சக்கரை ரெடி பண்ணி வச்சா. அதெல்லாம் பண்ணிட்டேன். சக்கரை என்னப்பா?
ரேஷன் கார்டு சக்கரை தானப்பா சக்கரை ரெடி பண்ணிருக்காங்க சக்கரை தானப்பா ரேஷன் கார்டு சக்கரை வாங்குவாங்கல்ல சக்கரை ஏய் சொல்றா அது கொக்கு ஏன் ஒத்த கால எப்ப நிக்குன்னு சொல்லு. கேட்டுருவோம். சரி பரவாயில்ல கேளு சொல்றா. கொக்கு மீன் கொத்துமே. சரிவா ஓகே. இது ஒர்க்கட்டாமா இல்ல கலர் பூசினால இப்போ ஒர்க்கட்டாமா ஆகாது. இந்த மாதிரி 3 போஸ்ட் எடுத்துக்கணும் க்ளோஸ் ஆகும். ஆமா கை மட்டும் வேணும் அவ்வளோதானா. ஆமா அவ்வளவுதான், அதுதான் 3 எடுத்து இருக்கு. அவ்வளோதான் இது வேணாக்கா. ஜான் சொல்லு ஜான், கொக்கு எப்போ ஒத்த கால நிக்குன்னு சொல்லு. நிறுத்த சொல்லலாம் அவனை எடுத்துக்கலடா. சொல்லு ஜான், எப்ப தெரியுமா நிக்கும்? ஒரு காலை தூக்கும் போது. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சரி இன்னொன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து அவன் லாரி எடுக்கிறதுனால சரி சொல்லிட்டான். இதெல்லாம் கத்துக்கிட்டான்பா அவன். மாட்டிட்டு எல்லாமே இப்ப முடி வெளியே எடுக்கணும். வர சொல்லுங்க. 2 பக்கமே உங்க இந்த இப்படிதான் தெரியும். இந்த வீல அந்த மாதிரி. எங்கடா அந்த ரெட் குரு ஓனரு? எங்க ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி. அதான்டா ரொம்ப நேரமா சவுண்ட் விட்டுட்டு இருக்கான்டா. நல்லா இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு நானா பண்ண போயிடலாமா? ஓகேவாடா? ஓகே நான் ஓகேவாடா? ஓகே எப்படிமா ட்ரை பண்ணுவோம். அவுட்புட்டை மட்டும் பாருங்க. இப்போ லைட்டா அந்த கேமரா வச்சு இப்படி எடுக்க போறோம். இப்போ அவுட்புட் மட்டும் பாருங்க. சொல்லு ரெட்டு. அவங்க என்ன பார்க்க பண்ணிக்க சொல்லு. நீ அவங்க இடத்த நீ வரணும்பா. அவன் பேரு ரெட் இல்ல ரவி. அவன் பேர் ரெட் இல்ல ரவி. ரவி அவன் பேரு ரவிக்குமார். டிசில எல்லாம் அதான் இருக்கும் ரவிக்குமார். ரெட் குரு இந்த பேர் எங்க நான் கண்டுபிடிச்சேன். ரெட் குரு பேரு நல்லா இருக்குடா. நானும் டார்க் குரு. என்ன ஜான் தொங்கிருச்சா எல்லாம்? நீ தானே ஜான் மத்திய கேட்ட பிளாக் பண்ணலாம். நீ தானே கேட்ட பிளாக் பண்ணலான்னு. இப்ப வந்துட்டு உட்காந்துலாம் என்ன கதை? ஆட்டோமேட்டிக். அது வந்து ஆட்டோமேட்டிக். வெல்கம் டு மை சேனல். பன்னெண்டா மாப்பிள்ள கம்பெனிங்க லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. கம்பெனியே கணக்குல போயிட்டு பேசாம நானும் உங்களுக்கு எடிட்டர் வந்துட்டான்டா. இரு போஸ் தானே பார்க்க சொன்னாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க. பைசா ஓனரா? நீ சொல்லி வேலை வாங்கினது தான் வேலை. ரெட் கலர் டிஷர்ட் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பா. ரெட்டு அப்படி போய் எழுந்தோம் கொஞ்சம் சந்தில இருந்து விட்டுடணும் போல இருக்கு. பாரு அவர் வந்து ஃப்ரேம் கரெக்டா பாரு. பேசாம உனக்கு பதில் நானே வந்துலானுங்கிறேன். எங்கடா? 2000 ரூபாய் கொடுத்தா போதும் மாசத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வீண் செலவு.
வந்துருச்சான் சீரியஸா vlog மட்டும் ஒரு நாளைக்கு ஒண்ணு எடிட் பண்ணி கொடுத்துருங்க. காலைல பிளேட் வச்சிருக்குப்பா. எவ்வளோ பைசா உட்காந்து எடிட் பண்ணுவான். காலைல பிளேட் வச்சிருக்கான். அதான் உட்காந்து தான் எடிட் பண்ண. உனக்கு என்ன ஸ்லைட் எல்லாம் வந்துடும். இது வந்து ரக்கட் போஸ். லைட்டா ஒரு லைட் இந்த லைட் போதும். அருணே பவர் கொடுக்காதடா. அருணே இந்த கிளிப்பு போட்டுரு ஓகேவா? ஏன்னா இது நல்லா இருக்குது. அந்த பக்கம் பாருங்க. இது ரொம்ப திரும்பாதீங்க. ரொம்ப லைட்டா பின்னாடி போங்க. லைட்டா பின்னாடி போங்க. ஓகேவா? சார்ஜர் இருக்காங்க இல்லையாடா? ஆனா இந்த மாதிரி பட்டார் பட்டார்னு போஸ் கொடுக்குறாரு பேரு. டேய் இந்த ஜூம் அவுட் பண்ணி கை தெரியணும். கை எப்படி ஃபுல்லா இப்படியா தெரியணும். ஓகேவா? இல்ல பிடிச்சாச்சு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடிமா? சோலோக்கு சொல்றியாடா? சூப்பரா பண்றாரு அவரு. சூப்பரா நிக்கும் போது அவங்க முடிய ஏதாவது பறக்க விட்டுருவாங்க. அவ்வளவுதான். எடுக்கும் போது திரும்பும் போது நம்ம எடுத்து விடலாம். திரும்பிக்கிட்டே போச்சு இந்த மாதிரி ஏதாவது. அதுதான். பேரா இருந்து முடி பறக்கணுமா சிங்கிளா இருக்கணுமா? பேராடிலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இல்லடா மாமா பேராடிச்சேனா. மெதுவா ஸ்லோ மோஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கத்துறா. இல்ல நீங்க நார்மலாவே வரும்போது இருந்தாலே போதும். முடி ட்ரை பண்ணி பாரு. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நோமண்ணா, இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. ஓகே இன்னும் க்ளோஸ் வாங்க. அப்படி அப்படி விடும். நான் எப்படி சொல்றேன் கவுல் அடிக்குது. ஸ்டார்ட் பண்ணு. சரியா? 3 2 1 ஒன்ஸ் மோர் காட்டி. இது 3 வாட்டி நான் எடுத்துறேன். சரி என்ன சொல்றேன்? ஸ்டார்ட். கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா பண்ணுங்க. காத்து ரெடியா? அப்ப இங்கிட்ட வந்து நின்னுங்க. என்னப்பா ரெட் ப்ரோ பாருங்க. எதையாச்சும் ஒண்ணு கேள்ற ஜான். எடுத்து போட்டோன்னே ஒர்த்தா வந்துருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடிலாம் நல்லா லாங்குறீங்களா? கேட்டுக்க. அது ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும்ல. சொல்லிட்டாரு எப்படி அதெல்லாம் ஜான் கை தெரியுதா வர? அது கட் பண்ணிடலாம். எவ்வளோப்பா அதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது. முச்சுரா இருப்பாரு. எடிட்டிங் ஒர்க்கை தான் நம்ம ஆளு. அது இது பண்ணிடலாம். ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு அளவு தான் உனக்கு. ரெட்டே சோலோல எடுத்து போடுறான் முடி பறக்கிற மாதிரி.
விட்டுறேன் நல்லா இருக்கும். லைட்டு கொஞ்சம் நான் அவனே ஏதாவது இவரு பெண்ட் ஆகலாம், நீங்க பெண்ட் ஆகலாம், இவரு பெண்ட் ஆக கூடாது. அவரால முடியும் அவரு ஃபைனலி ரெட் ப்ரோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. கமெண்ட்ரி கொடுக்கவாடா நானு? ஏன்டா ரெட்டு? சரி விடு. கமெண்ட்ரி எப்படின்னா தெரியுமா, கமெண்ட்ரி கொடுக்க தெரியுமா? நான் கொடுப்பேன் சூப்பரா. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைஸ் நம்மள வந்து கரெக்ட் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ இங்க ஒருத்தர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஜான் என்ன பண்றாருன்னு தெரியல. ஜான் ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காரு கையை வச்சு. அவருக்கு மண்டை கோளாறு, காது கோளாறுலாம் வேற சொல்லிட்டு இருக்காரு. அதே அப்படியே தூக்கி இறக்கிங்க, அப்படியே ஜஸ்ட் ஒரு ஜம்ப் தான். ஸ்டார்ட். ஒன்ஸ் மோர். இருங்க இருங்க, வெயிட் பண்ணு. ஸ்டார்ட். அப்படின்னு அவன் சொல்லணும். கை கூட இல்லை, இந்த கை மடங்கிட்டு. அவன் வந்து வீடியோவே ஆன் பண்ணடா இவ்வளவு நேரம். ஃபிளாஷ் ஒண்ணாத நான் போய் எப்போ அவன் அப்படியே குத்துட்டு போயிட்டான் அவன். ஐயோ அவுட் புட்டை காமிக்கணுமா கேமரா? ரவிக்குமார் இவாப்பா போஸ்ட் பண்ணிக்கிறேன். 1-2 தான் போதும். தாரா இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சூப்பர் அந்த மாதிரி தண்ணி லைட்டா க்ளோஸ் பண்ணுங்க. ஃபைஸ் கொஞ்சம் வாரம் போயிட்டு. சாரிம்மா, நான் கேமரா கொடுத்தேன். ஆமாம்மா, ரெண்டு பேரும் கேமரா தான் வேணும். இன்னும் கொஞ்சம் முறைக்கணும் போல. நீங்க முடி தூக்கிச்சுரா அவருக்கு தெரியுதா? லைட்டா இப்படி காலை கொஞ்சம் செடி பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி இன்னும் க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு வீ கட் மாதிரி. ஆமாம், ரொம்ப க்ளோஸ். அப்படி லைட்டா இது அண்ணே வாங்க. நக்கா என் கையில குத்துட்டு போயிட உள்ளது. குத்துட்டு போனேன், ஆன் பண்ணினா குத்துட்டு போனியா? ரொம்ப நேரம் வச்சுங்கிற மரம். ஏய் மனம் நின்று ஏறா. கொடுங்க. ஏய் அதில் சிஸ்டத்தில் இருக்குடா. இதில் எதுவுமே இல்லையா? இதில் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்டா. நைட்டு 10 மணிக்கு உட்காந்து காலேஜ் டிஸ்கஷன் பேசுறீங்க. காலேஜ் முடிஞ்சு சர்டிபிகேட் வாங்கி டிகிரி வாங்கி சக்கரட்டை எத்தனை போய் கொடுத்து வாங்கிட்டாப்புல. நீ 12. 12 ஆயிடுச்சாடா? ஐயோ, அப்ப நம்ம கத்துக்கூடாது. ரெட்டு அனுப்புறது எல்லாமே கரெக்டா இருக்கும்டா. என்ன பாட்டுக்கு ஒன்ன மாதிரி அனுப்படா. கரெக்டா அனுப்புவான்டா. ஆமாண்டா, நல்லாதான் இருக்கு. ரெட்டு அப்படியே போட்டோ எடுக்கிற மாதிரி நில்லு. அப்படியே நில்லு. எடுக்க மாட்டோம். வேலைதான் வராது. வேலை வராது. அவர் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காரு. என்னதுடா? iOS. நீ சொல்லு. ISO இல்ல. ஓகே,
ஏய் iOS ISO கிடையாது. இல்ல அது கேமரால iOS வந்து ஐபோன் கேமரால வேற ISO கேமராக்கு வேற கேமராக்கு வந்து ISO ஐபோன் வந்து iOS. போட்டோ எடுக்கணுமா? ஓ ஒரு போட்டோ எடுக்கறாரு சும்மாடா டேய். ஓ வீடியோ எடுக்கறீங்களா? ரெண்டுமே போது கரெக்ட். போட்டோ மட்டும் எடுங்க. தம்பிங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாடுங்க. சரியா? See you later. See you ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. See you next vlog. See you next one. Coming soon. Come backல வந்து என்ன பவர்ஃபுல் கண்டென்ட் வரணும். என்ன பண்ற ரைட்? சரியா? கம் பேக் பவர்ஃபுல் கண்டென்ட் வரணும். இது வந்து உலகம் போயிட்டு இது இப்ப நம்ம வந்து தொழில் விஷயமா போயிட்டோம். இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமா இருக்கறதுனால நிறைய பேச முடியல. மீண்டும் சந்திப்பீர்கள். ஜான் மற்றும் ரவி நாட்டத்தை செல்லலாம். ஓகே பைடா. சேஃபா போறோம். ரெண்டு ஓகே ஓகே சோ மச். பைடா பை டியோ பை. ஃபைனலா கிளம்புறானுங்க. மனசே இல்லை எனக்கு. சேஃபா போறேன்னா போய்க்கலாம். ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபோட்டோ ஷூட் vlog வந்து பயங்கரமாக போணுச்சு. ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாது. இனிமே தான் அந்த எடிட்டிங்லாம் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு இந்த நாள். என்ன தெரியா? இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்றோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை பிடிச்சிருக்கா. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டாலே அதுக்கெல்லாம் வீஸ் போகுது. ப்ராங்க் பண்ணால் மட்டும் போவோம். ஆனால் பார்த்தா ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுரு. நமக்கு என்ன சொல்கிறேன், பேசி தான் இருப்பாங்க. நம்ம கண்டுக்கூடாது. என்ன திவ்யா சொல்கிறேன், அடிச்சு தூள் கிளம்பி போயினே இருக்கணும். ஓகே காய்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறோம். உடனே பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க அண்ட் Iron Portrait. Leo. Leo. Okay, bye. Bye. Okay guys, bye. Sorry. Bye.